ஸோ அந்த சாரியோட பார்டரில் வந்து பீகாக் பேட்ச் ஒர்க் பீகாக் எம்ப்ராய்ட்ரி இருந்தது. ஸோ நான் அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாக பீகாக் இருந்துச்சு. ஸோ நமக்கு எவ்வளோ பேட்ச் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சாரீஸ்லலாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து அடிஷ்னலாக சீக்வென்ஸ் கொடுத்து கொஞ்சம் கிராண்டாக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கு வந்து காப்பர் பீட்ஸு. ஸோ நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து காப்பர் வித் மயில் கழுத்து தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் காப்பர் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மல்டி கலர்ஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்கள் காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ளூ ஒட்டிட்டு நீங்கள் எக்ஸஸாக மீட்ஸ் வச்சுனா கூட இந்த கார்னரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு சைடில் நான் ஒரு ப்ளூ கலர் சமிக்கி வச்சுருக்கேன். அதுதான் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ 2 ஷேடு இருக்கட்டும்ன்ட்டு. இது ஆக்சுவலி நெயில் ஆர்ட்டில் வந்து இந்த சமிக்கீஸ் கொடுத்தாங்க குட்டி குட்டி பாட்டிலில். ஸோ அதுதான் வந்து கழுத்து ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நான் விங்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த விங்ஸ் சைடில் இருக்க பிங்க்கையும் வந்து நான் ப்ளூ டோனில் வந்து இந்த சமிக்கி கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ விங்ஸ் மற்ற பிங்காக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் இது வாஷ் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ மார்க்கர்ஸ் வச்சு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த பிங்க்கில் இருக்க இடத்துலலாம் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் கொடுக்க போகிறேன். அப்புறம் பீக்குக்கும் நான் வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ஹெட் போர்ஷனுக்கு வந்து ஜர்தோசி ப்ளூ கலர் ஜர்தோசி வச்சு நான் அப்படியே காயில் மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நூல் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் கண்ணுக்கு வந்து அதே காப்பர் பீட்ஸ் வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஃபைனாக நின்றுக்கும். இப்போ விங்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் நான் சொன்னேன்ல நெயில் ஆர்ட்டு கொடுத்த அந்த கிளிட்டர் வந்து இது ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன மினி பாட்டில்ஸில் தான் அந்த கிளிட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அது வந்து இந்த பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ரீனு ஒரு விங்ஸ் ப்ளூ ஒரு விங்ஸ் க்ரீன். ஸோ ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்குது பீகாக்.